கடந்த 2024ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அளித்த முக்கியமான தீர்ப்புகளில் ஒன்று பில்கிஸ் பானு வழக்கு சம்பந்தப்பட்டது. இதை பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் மத கலவரம் நடைபெற்ற போது 21 வயதான பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். 5 மாத கர்ப்பிணியாக இருந்த அவரின் 3 வயது மகள் உள்பட குடும்ப உறுப்பினர்கள் 7 பேரை வன்முறை கும்பல் கொலை செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக 11 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவர்கள் அனைவரையும் கடந்த 2022ஆம் ஆண்டு சுதந்திர நாளன்று குஜராத் அரசு விடுதலை செய்தது. 1992ஆம் ஆண்டு குஜராத்தில் அமல்படுத்தப்பட்ட சிறை கைதிகள் தண்டனை குறைப்பு கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குஜராத் அரசின் முடிவை எதிர்த்து பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு உட்பட பலர் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டனர். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் நீதிபதி உஜ்ஜல் புயான் அமர்வு குஜராத் அரசின் தண்டனை குறைப்பு உத்தரவை ஜனவரி 8ஆம் தேதி ரத்து செய்து அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். பில்கிஸ் பானு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பு 2024ஆம் ஆண்டின் மிக முக்கிய தீர்ப்பாக கருதப்பட்டது.